My dear students, this is Cost and Math Chapter 6 Trigonometry. Example 6.14. Prove that sin A by secant A plus tan A minus 1 plus cos A by cosecant A plus cot A minus 1 equal to 1. Okay. இது டோட்டலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 1 மாத்திரம் தான் இருக்குது. ஓகே, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin A by secant A plus tan A minus 1 plus cos A by cosecant A plus cot A minus 1. ஓகே, இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது இது ரெண்டோட ப்ராடக்ட் தான் நமக்கு எல்சிஎம்மாக வரும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்டில் போட்டுடலாம். secant A plus tan A minus 1 into cosecant A plus cot A minus 1. அப்போது மேலே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், அதே போல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, sin A into cosecant A plus cot A minus 1 plus cos A into secant A plus tan A minus 1. ஓகே, இப்போ cosecant A அப்படின்றது வந்து 1 by sin A. அடுத்து secant A வந்து 1 by cos A. அதே போல் sin A equal to 1 by cosecant A. அடுத்து tan A பார்த்தீங்கன்னா sin A by cos A. அடுத்து cot A வந்து cos A by sin A. ஸோ இந்த பேசிக் trigonometric identities வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நல்லா கவனிங்க. இப்போ இந்த sin A நம்ம உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். sin A இன்ட்டு இந்த cosecant A பதிலாக நம்ம இங்கே 1 by sin A எடுத்துக்கலாம். ஸோ 1 by sin A அப்படின்னு போட்டுக்கிறேன். அதே போல் sin A இன்ட்டு cot A பதிலாக sin A அப்படியே இருக்கட்டும், cot A பதிலாக cos A by sin A அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ cos A by sin A. அடுத்து sin A இன்ட்டு மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா மைனஸ் sin A தான் வரும். அதே போல் இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது பாருங்கள், இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்போ cos A நான் உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ cos A இன்ட்டு இந்த secant A பதிலாக 1 by cos A போடலாம். அதே போல் cos A இன்ட்டு tan A, cos A அப்படியே எடுத்துக்கலாம். tan A பதிலாக sin A by cos A போடலாம். ஓகே, அடுத்து cos A இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் cos A தான் வரும். ஓகே, ஸோ டினாமினேட்டரில் இந்த secant A பதிலாக அகெயின் ஒரு 1 by cos A போட்டுக்கலாம். ப்ளஸ் tan A பதிலாக sin A by cos A போட்டுக்கலாம். இந்த மைனஸ் 1க்கு பதிலாக இங்கே டினாமினேட்டரில் cos A இருக்கு இல்லையா, அதனால் இதை வந்து cos A by cos A அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு மைனஸ் 1 தான் வரும். ஓகே, அடுத்து இந்த ப்ராக்கெட்டை cosecant A பதிலாக 1 by sin A எடுத்துக்கிறேன். cot A பதிலாக cos A by sin A எடுத்துக்கிறேன். இந்த மைனஸ் 1க்கு பதிலாக இங்கே பாருங்கள் டினாமினேட்டரில் வந்து sin A இருக்கு இல்லையா, மைனஸ் sin A by sin A அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் 1 தான் வரும். ஸோ மைனஸ் 1க்கு பதிலாக நான் மைனஸ் sin A by sin A அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, நவ் இந்த sin Aக்கு sin A கட் பண்ணிடலாம். அதே போல் இந்த sin Aக்கு sin A கட் பண்ணிடலாம். இங்கே cos Aக்கு cos A கட் பண்ணிடலாம். இங்கே cos Aக்கு cos A கட் பண்ணிடலாம். அப்போது நியூமரேட்டரில் என்ன வந்திருக்கு பாருங்கள், இங்கே ஒரு 1 மாத்திரம் தான் இருக்குது, அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அதே போல் இங்கே ஒரு cos A வந்திருக்கு, ப்ளஸ் cos A அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு மைனஸ் sin A இருக்குது, மைனஸ் sin A. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் 1 மீந்திருக்கு. அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் sin A வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே ஒரு sin A போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு மைனஸ் cos A இருக்குது. பை இங்கே இது மூணுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது பாருங்கள் டினாமினேட்டர் cos A தான் இல்லையா, ஸோ cos A அப்படியே எடுத்துக்கலாம். மேலே இருக்கிறது as it is எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் sin A மைனஸ் cos A. இந்த ப்ராக்கெட்டில் எல்லாமே டினாமினேட்டர் வந்து sin A தான் இருக்குது. ஸோ sin A போட்டுடுவோம். மேலே இருக்கிறது as it is எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் cos A மைனஸ் sin A. ஓகே, இப்போது நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் cos Aக்கு மைனஸ் cos A கட் பண்ணிடலாம், மைனஸ் sin A ப்ளஸ் sin A கட் பண்ணிடலாம். அப்போது
1 + 1 2 மட்டும்தான் மேலே மீந்திருக்கு பை இங்கே sin a into cos a sin a cos a ன்னு போட்டுடுவோம் மேலே இது கொஞ்சம் நான் மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள் 1 அப்படியே இருக்கட்டும் 1 ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா sin a minus cos a வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன் sin a minus cos a ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டால் அதே போல் இது பார்த்தீங்கன்னா 1 அப்படியே இருக்கட்டும் இந்த மைனஸ் வந்து இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன் அப்போது மைனஸ் sin a வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் sin a ஆகிடும் ப்ளஸில் இருக்கிறது வந்து மைனஸ் ஆகிடும் ஓகே ஸோ இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணி எழுதிட்டோம் இப்போ வந்து 2 அப்படியே இருக்கட்டும் இது ரெசிப்ரோக்கலாக்கி மல்டிப்ளை பண்ணும்போது sin a cos a வந்து மேலே போயிடும் இல்லையா ஸோ sin a cos a நியூமரேட்டருக்கு போயிடும் கீழே என்ன வரும்னா இந்த ரெண்டு ப்ராக்கெட் மட்டும்தான் வரும் இது பார்த்தீங்கன்னா a + b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம் இங்கே 1 தான் a sin a minus cos a தான் b ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் sin a minus cos a to the whole square அப்படின்னு வருது ஓகே தென் a minus b to the whole square equal to a square minus 2ab plus b square ஓகே இந்த ஐடென்டிட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் ஸோ தென் 2 sin a cos a வந்து நியூமரேட்டரில் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் வந்து 1 தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இதை ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது sin ஸ்கொயர் a மைனஸ் 2 sin a cos a ப்ளஸ் cos ஸ்கொயர் a அப்படின்னு வரும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்தும் போது sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a ஈக்குவல் டு 1 இல்லையா ஸோ கீழே 1 அப்படியே இருக்கட்டும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 1 வரும் மைனஸ் 2 sin a cos aன்னு வரும் மேலே பார்த்தீங்கன்னா 2 sin a cos a அப்படியே தான் இருக்குது அது நான் ஒன்றும் பண்ணல ஓகே இப்போது 2 sin a cos a அப்படியே இருக்கட்டும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் நம்ம உள்ளே எடுக்கலாம் 1 மைனஸ் உள்ளே எடுக்கும்போது ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 1 ஆகிடும் இது மைனஸில் இருக்கிறது வந்து ப்ளஸ் ஆகிடும் 2 sin a cos a ஓகே ப்ளஸ் 1க்கு மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம் அப்போ மீந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா 2 sin a cos a டினாமினேட்டர்லேயும் 2 sin a cos a மட்டும்தான் மீந்திருக்கு ஓகே காமன் ஃபேக்டர்லாம் கட் பண்ணிடலாம் ஸோ கட் பண்ண பிறகு நமக்கு ஒரு 1 தான் ஆன்சராக கிடைக்கும் இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 1 மாத்திரம் தான் இருக்குது ஓகே ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டோம் ஓகே ஹென்ஸ் ப்ரூவ்ட் தேங்க்யூ